ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று தியாகதீபம் திலீபன் அவர்களின் 37வது ஆண்டு நினைவஞ்சலி. இந்த நாளை தமிழ் தேசம் அவருடைய தியாகங்களை, அவருடைய இளமைக்கால நினைவுகளை, அவர் இந்த விடுதலைக்காக தந்த இளமை வாழ்க்கையையும் திறந்து பதவி பட்டங்களையும் திறந்து இந்த இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்த நாளை தமிழர் தாயகமெங்கும் ஒரு சேர நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிங்கள தேசமானது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது தமிழர் ஆகிய எங்களுக்கு நாங்களும் அதை போன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை வருகின்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பது வரலாற்று கட்டாயமாக உள்ளது. ஏனெனில் இதுவரை காலமும் மிதவாத அரசியல் செயல்பாடுகளில் இருந்தவர்கள் தமிழர்கள் இந்த அரசியல் உரிமை போராட்டத்தை தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் பொறுப்பற்ற முறையிலும் முன்னெடுத்து சென்றதால்தான் இந்த 2009க்கு பின் 15 வருட காலங்களும் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. இனி வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் புதிய இளம் இரத்தங்களை இனம் கண்டு களம் இறக்க வேண்டிய மிகவும் பொறுப்புள்ள செயல்பாட்டுக்குள் தமிழர் ஒவ்வொருவருமே மிகவும் சிரத்தையோடு அந்த விடயத்தில் கவனம் எடுத்து சிங்கள தேசம் எப்படி தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீண்ட கால போக்கில் தங்களுடைய தேவைகள் அபிலாஷைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வருகின்றதோ, இதே மாதிரி தமிழர் தேசமும் ஒரு பிரதிநிதிகள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இதற்கு முன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் யாரும் சொல்ல முடியாது தாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம் என்று. எனவே அந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டு மாற்றம் ஒன்றை மாறாது என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களுடைய அரசியல் தளபதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய மாதிரி பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி சிங்கள தேசம் அந்த மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி தமிழர் தேசமும் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளக சுய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகளை இந்த மாற்றத்தின் பால் தான் கொண்டு வர முடியும் என்று நம்புவதால் மிகவும் பொறுப்போடு இந்த தாயக தமிழ் மக்கள் அனைவரிடமும் தமிழ் பேசும் மக்களிடமும் மிகவும் அந்யோன்யமாக ஒரு வேண்டுகோளை எமது அமைப்பு சார்பாக விடுக்கின்றோம். வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பொறுப்புள்ள பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பதும், பழைய முகங்களையே திருப்பி கொண்டு வராமலும் புதிய முகங்களை கொண்டு வந்து அதற்கான மாற்று தீர்வாக முன்னிறுத்துமாறு மிக பணிவன்படும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சாத்தியமாக்கணும். சிங்கள தேசம் சாத்தியமாக்கிட்டுக்குத்தானே. ஒரு 71ஆம் ஆண்டும் 89ஆம் ஆண்டும் ஆயுத புரட்சியில் தோல்வியடைந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு அதே ஆட்சியை ஜனநாயக வழியில் கைப்பற்றி இருக்குத்தானே. அந்த சிங்கள தேசம் அந்த மாற்றத்துக்கு எப்போதும் தயாராக இருக்குத்தானே. போரில் வெற்றி பெற்ற ராஜபக்ச குடும்பத்தை 2015 தோற்கடிக்க முன்வந்தது தானே. அதே மாதிரி பிறகு அதை ஏதோ ஒரு பிரளியை கிளப்பின போது திருப்பி அந்த ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கும் தயாராக இருந்தது தானே. இப்போது அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கும் தயாராக இருந்தது தானே. இப்போது இடதுசாரியான ஒரு அமைப்பையும் கொண்டுறதுக்கும் அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள் தானே. ஏன் அந்த மக்கள் செய்கிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு அதை செய்ய முடியாதுண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர்கள் நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு ஒன்று தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் அரசியலில் இருப்பதே வீண். அவர்கள் என்ன செய்வார்கள் 75 வயதுக்கு மேலேருந்து? அவர்கள சாதாரண உடல் முதுமை காரணமாகவே அவர்களால் செயல்பட இல்லாமல் இருக்கும். நாங்கள் 75 வயதுக்கு அநேகமானவர்களை தான் நாங்கள் அரசியலையும் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மாற்றங்கள் கட்டாயம் பெறப்படணும். அப்போ தான் எங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய இப்போ இவ்வளோ காலமும் அரசியலில் இருந்தவர்கள்
எதையுமே எங்களுக்காக என்னத்தை சாதித்தார்கள். அவர்கள் கட்சி நலன் தங்களோட தனிப்பட்ட நலன் என்ற அடிப்படையில் தான் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அப்படித்தான் எல்லாத்தையும் பிரித்து போட்டார்கள். ஆகவே இது தமிழர் தேசத்துக்கு ஒரு படிப்பினையாக இருக்குமென்று நினைத்தால் மக்கள் அது மாற்றத்தை வரணும்னு நினைச்சால் மக்கள் நினைச்சால் கட்டாயமாக கொண்டு வர முடியும். கட்சிகளோட நாங்கள் கதைக்கல இல்லை, நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். நாங்கள் ஒரு அமைப்பு, வாக்கு அரசியலையும் நாங்கள் வேட்பாளராக நாங்கள் நிற்கிற நோக்கங்களும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு மக்களுக்கு சேவையாற்ற ஒரு பொறுப்புள்ள அமைப்பாக தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். மக்களை விழிப்புணர்வுபடுத்த வேண்டியதும் மக்கள் சார்பாக நின்று பேரம் பேச வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம். நாங்களும் ஒரு விடுதலை போராட்டத்தின் பின்னென்று வந்தவர்கள் என்ற முறையில், அந்த அடிப்படை வந்தவர்கள் என்ற முறையில் மக்களின் இந்த இன விடுதலை தொடர்பான அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கர்சனை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் இந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான பணிகளை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளில் முன்னெடுப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது 2009 வரைக்கும் தான் அது பொறுப்பு. அது 2009 வரையண்டே சொல்லலாம். 2008 அவை தடுமாறத்து வாங்கிட்டினான். விடுதலை புலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போரில் பின்னடைவை சந்திக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய சுயரூபங்களை காட்ட வலிக்கிட்டார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதை 2009க்கு பிறகு அதை ஒரு முயற்சியாக தான் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக தான் இயங்க துவங்கினார்கள். மக்களுடைய நலனுக்காக இறங்கியிருந்தால் உண்மையில் ஆயுத போராட்டத்தில் சாதித்ததை விட ஜனநாயக வழியில் அவர்கள் மிகவும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். அவர்கள் பொறுப்பற்ற முறையில் ஒரு சரணாகரத்தை அரசியலை முன்னெடுக்க வழிகிட்டது தான் இன்றைக்கு 15 வருஷமாக நாங்கள் மிகவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். அதில் நான் யாரையும் தூய்மையானவர்கள் என்று இதுவரையில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தங்களுடைய சுயபவங்களுக்காகத்தான் இந்த இதை செய்திருக்கிறார்கள். கடைசியாக இருந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட இந்த அடிப்படையில் தான் எல்லாரும் பிரிஞ்சு நின்றவர். இருந்த போதிலும் தமிழ் பொது வேட்பாளர் 2,26,000 சொச்ச வாக்களை எடுத்திருக்கிறார் என்று அது ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் சொல்லுவேன். அது முதல் முயற்சி. அதை விட தமிழ் தேசியத்தின் பால் பட்டுத்தான் பகிஷ்கரிப்பு என்றதையும் முன்னிறுத்தினார்கள். அந்த இதுக்கு அடுப்பட்டு போன எங்களுடைய தேசியத்தை சார்ந்து நிற்கிற மகள் அந்த அடிப்படையில் போனார்கள். இப்போ தமிழரசு கட்சி கூட சஜித்துக்கு வாக்களிக்க சொன்னதும் ஏதோ ஒரு தீர்வை நாங்கள் தருவோம் என்ற அடிப்படையில். அப்போ தமிழ் தேசியத்தை அதையும் ஏற்றுக்கொண்டு தான் அந்த மக்கள் போயிருக்கிறார்கள். ஆகவே 3 வழியில் போன மக்களும் தமிழ் தேசியத்தின் பால் பட்டுத்தான் போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த பொது வேட்பாளருக்கான அந்த பாதைகள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் தேசியம் வெற்றி பெற்றிருக்குதுல்ல, அதை நாங்கள் புரிந்து கொண்டால் கட்சிகள் விரும்பினால் இந்த பழைய அரசியல்வாதிகள் ஒதுங்கி புதிய முகங்களை கட்சிகளுக்காக கொண்டு வந்து நிற்பலாம். கட்சிகளை நாங்கள் நிராகரிக்கணும்னு சொல்ல, கட்சிகள் தங்களுடைய புது பிரதிநிலை கொண்டலாம் தானே. காலமாக 5 தரம் 10 தரம் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் புதிய முகங்களை கொண்டலாம் தானே. இளம் தொண்டர்கள் அல்லது உறுப்பினர்கள் இருப்பார்கள் தானே அவர்களுக்கு பின்னுக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு.